முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் டீம். பிகாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க எய்ம் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நம்பிக்கையோட நம்ம சென்னையில் இது நடக்கணும்னு இருக்கிறது அதோட ரொம்ப சந்தோஷம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றது எப்பவுமே உண்மைதான்னு நிரூபிக்கிற நம்ம மக்களுக்கும் இந்த குரூப்புக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நான் இவங்களை முன்னாடி சந்திச்சப்ப வாழ்த்தினேன். அது நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு தொடக்கம் தான் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னலுக்கு. மதன் கூடயே இருந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப். பேசும்போது கூட பக்கத்துலேயே நின்று சரியாக பேசுகிறேன்னா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிற ஒரு நல்ல மனசு கொண்டவர். அவரும் அவருடைய மனைவி அவங்களும் சரி ஈக்குவலி ஸ்வீட் அப்படின்னு. அப்புறம் நம்ம தம்பி இங்கே நம்ம ஃப்ரான்சிஸ் தம்பி ஒரு லக்ஷ்மண் மாதிரி ஒரு ராமுக்கு ஒரு லக்ஷ்மண் மாதிரி அவர் எப்பவுமே துணையாக இருப்பார். இந்த ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது வெரி லக்கி. ஐ ஹோப் த சேம். எங்கள் சைட்லேயும் அதே அளவுக்கு அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க நம்புகிறேன் நான் கண்டிப்பாக. அண்ட் இந்த தொடக்கம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் பல வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அவங்க பிரேக் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி அன் event, it is also an eye opener for many people around the world. ஏன்னா இன்றைக்கி துபாயில் எவ்வளோ நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நமக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி இங்கே இந்த ஈவெண்ட்டை நடத்தினது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக நாங்களும் அங்கே போய் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. நிச்சயமாக அது நடக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த குரூப் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைடு அவங்க ஃபேமஸ் ஆகணும், பாப்புலர் ஆகணும் அப்படின்ற மனசார வாழ்த்தி தேங்க்யூ ஸோ மச்.